அகோரி கலையரசன் சொன்னாதாங்க தெரியும் எல்லாத்துக்குமே. இவர் கலைத்துறையில ஏற்கனவே நிறைய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பிரகா கலைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கப்புள்ஸாவே எல்லாம் நிறைய சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனா அப்ப கூட இவ்வளவு வந்து ட்ரெண்ட் ஆகல. இவர் ஏதாச்சும் வீடியோ போட்டா உடனே எங்கிட்ட ஒரு பக்கம் ரஜினி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே நிறைய நான் வந்து பில்லி சூனியம் பண்றேன், அது பண்றேன், செய்வன பண்றேன், நிறைய வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமா புருடா விட்டுக்கு இருந்தாங்க. நடுவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு என்கிட்ட வந்தாங்க, ஒரு ஹீரோயின், பேர் சொல்ல மாட்டேன், வந்தாங்க. இப்போ முன்னணி நடிகர் அவர். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ரெண்டு பேத்துக்கு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அந்த கலையரசன் அவர் யாராச்சும் பார்க்க போனாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, உன்னோட சாவு தான் என் கண்ணுக்கு தெரியுது, நீ அகால மரணம் அடைஞ்சிருவ. மரணம் 67 உங்களுக்கு. பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா அகால மரணம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பேட்டி எடுக்கிறாரு, நீ வந்து பைக் ஆக்சிடென்ட்ல செத்துருவ, அகால மரணம் அடைஞ்சிருவேன்னு சொல்லி சொல்ல அப்படியே நேரம் அங்கிருந்து கிளம்பி எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு நேரா ரஜினி அம்மாட்ட வந்துட்டாரு.